சிகரெட் உள்ளிட்ட போதை வஸ்துக்களின் பாக்கெட்டுகளில் பெரிய அளவிலான எச்சரிக்கை படங்கள் அச்சிடப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. மத்திய அரசின் இந்த புதிய முயற்சி மக்களிடையே எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. புகைப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை எச்சரிக்கும் வகையில் சிகரெட் அட்டை பெட்டிகளில் விகாரமான படங்கள் அச்சிடப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறையின் அதிரடி உத்தரவால் 85% பெரிய அளவிலான எச்சரிக்கை படங்கள் அச்சிடப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த எச்சரிக்கை படங்கள் ஒருவித பயத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். அண்மை காலமாக சிகரெட் விற்பனை குறைந்துள்ளதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். முதல்ல இருந்த விட இப்ப சிகரெட் குடிக்கிறவங்க கொஞ்சம் பயம் ஜாஸ்தி இருக்கு சார். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா சிகரெட் பாக்கெட்ல வேற விதமான படம் ஜஸ்ட் கிட்ட வர மாதிரி தான். இப்ப பாத்தீங்கன்னா கழுத்துக்கிட்டே வர மாதிரி போட்டுருக்காங்க. அதை பார்த்தோன்னே சில பேர் பயந்துடுறாங்க. இப்படி ஒரு நோய் உருவாக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பயப்படுறாங்க. இப்போ ஜாஸ்தி நீங்க செல் பண்றீங்க. ஆமா, உங்ககிட்ட நிறைய கேக்குறாங்களா? குறைஞ்சிருக்கா அந்த விற்பனை? ஆமா, இப்போ கம்மியா தான் இருக்கும். சிகரெட் வியாபாரமும் கொஞ்சம் டல்லு தான். சிகரெட் அட்டையில வரைஞ்சிருக்காங்க கேன்சர் போட்ட படம். ஆமா, அது பார்த்தா பயமா ஒரு ஃபியரா தான் இருக்கு. கண்டிப்பா அது குடிக்கிறவங்க அது நிறைய குறைப்பாங்க. தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காது. ஆமா, கண்டிப்பா ஏற்படுத்தியிருக்கு. அதை பார்க்கும்போது சினிமாவில் காமிக்கும் போது அது ரொம்ப ஒரு மனிதர்களுக்கு அது ஒரு அச்சுறுத்தலா தான் இருக்கும். இந்த சிகரெட் குடிக்கிறது ஆமா வேணாம், இதை அட்லீஸ்ட் குறைச்சுக்கிறோம்னாவது நினைப்பாங்க. இருப்பினும் நீண்ட நாட்களாக புகைப்பழக்கம் இருப்பதால் புகைப்பழக்கத்தை விட முடியவில்லை என்றும் எச்சரிக்கை படங்கள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என சிலர் தெரிவித்துள்ளனர். பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. இருந்தாலும் பழங்கினதுனால அதை விட முடியல. மற்றபடி அது ஒன்றும் தாக்கம் எதுவும் இல்லை. அது சம்பந்தமான பழக்க சம்பந்தமா கேன்சர் வந்துடும் அது வந்துடும் பயமா இல்லையா? அந்த பயம் ஒன்றும் இல்லை. புற்றுநோய் வரும் என தெரிந்தும் சிகரெட்டை அரசு தடை செய்யாமல் இருப்பது ஏன் என்றும் உடனடியாக அதனை செய்தால் மட்டுமே புகைப்பழக்கத்தை விட முடியும் என சிலர் தெரிவித்துள்ளனர். அப்படின்னா கேன்சல் வந்தால் சிகரெட்டை ஸ்டாப் பண்ணணுமே. ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸ்டாப் பண்ணால் நாங்கள் அடிக்க போகிறோம். ஸ்டாப் பண்ணாததுக்கு தான் நாங்கள் அடிச்சுட்டு வரோம். நாங்கள் நைட்டு போனால் கண் முடிச்சு வண்டி ஓட்டுறோம். எங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறது தான் தொழில். நைட்டு கண் முடிக்கணும் ஒரு சிகரெட் அடிச்சுட்டு டீ சாப்பிட்னா தான் கொஞ்சம் தூக்கம் இல்லாத இருக்கும். எச்சரிக்கை படங்கள் மற்றும் விளம்பரங்களால் ஒருவரிடையே பயத்தை ஏற்படுத்தி கட்டுப்படுத்த முடியுமே தவிர மனமிருந்தால் மட்டுமே அதிலிருந்து மீள முடியும் என்பதே அனைவரும் அறிந்த உண்மை. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் ப. எழிலரசன்.